வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பொட்டுக்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை அதாவது ரோஸ்டட் கிராம் நமது அன்றாட உணவில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. நம்ம சட்னி வைக்கணும் அப்படின்னாலும் இந்த பொட்டுக்கடலையை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இதில் புரதம் மற்றும் நார்சத்து நிறைந்திருக்கிறதால குறிப்பிட்ட அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் பொட்டுக்கடலையில் இருக்கிறதாலையும் நிறைய மருத்துவ நன்மைகளை பொட்டுக்கடலையில் நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகள் என்னென்ன, அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் பொட்டுக்கடலையை உங்களுடைய டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இப்போ உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நிறைய பிளான்ஸ் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. ஆனால் வெயிட் லாஸ் உங்களுக்கு சாத்தியப்படவே இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய கலோரிகளினுடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொட்டுக்கடலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த பொட்டுக்கடலை சாப்பிடும் போதே இந்த நார் சத்து உங்களுக்கு வயிறு நிறைந்த ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த உணர்வை கொடுக்கறதால நீங்கள் தேவையில்லாமல் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய மற்ற உணவுகள், நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. அதை சாப்பிட்டு உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. அதை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ தேவையற்ற பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதா நமக்கான சிறந்த வழி. பொட்டுக்கடலில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். தேவையில்லாத தொப்பை கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும். கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு பொட்டுக்கடலை டயட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது. 2 போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது. அதாவது நீர் சத்து இருக்கக்கூடிய நிறைய உணவுகள், தண்ணீர் போதுமான அளவுக்கு குடிக்காமல் இருக்கிறது காரணம். 3வது பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அடைஞ்சாலுமே உங்களுக்கு இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நமக்கு வளமான நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது நம்முடைய கடமை. நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதோட செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த நார் சத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளை எளிதில் உடைத்து செரிக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால செரிமானம் உங்களுக்கு எளிமையாகவே சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த எளிமையாக நடக்கும். ஸோ அது கரெக்டான அந்த டைமில் உங்களுக்கு நடந்துடும். எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு விடும்போது வயிறு தொடர்பான பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வயிற்று வலி, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதாவது நீரிழிவு அப்படின்னா சர்க்கரை வியாதி, சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தொடர்ந்து பொட்டுக்கடலை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அந்த தரம் மேம்படுத்தப்பட்டு உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். இதுக்கான காரணம் என்னன்னா இந்த பொட்டுக்கடலை குறைந்த கிளைசமிக் கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட். அது என்ன லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னா இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது. ஏன்னா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பொட்டுக்கடலையில் கார்போஹைட்ரேட் குறைவான அளவில் இருக்கிறதால, அதாவது நார் சத்து இருக்கிறதால உடனே நம்மளுடைய ரத்தத்தில் கரைந்து சர்க்கரையினுடைய அளவை இது கட்டுப்படுத்திடும். ஸோ ரத்த சர்க்கரையினுடைய திடீரென அதிகரிக்கிறது தடுக்குது. எனவே நீரிழிவு நோயாளிகள்லாம் இந்த டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு நம்மளுடைய ரத்தத்தில் அந்த கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எல்லாம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான். ஸோ தாராளமாக சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா பொட்டுக்கடலையில் பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த மாதிரி தாது பொருட்கள் இருக்குது. ஸோ பொட்டாசியம்லாம் இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைக்கும். அதாவது ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக வைக்கிறதால நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள்
தசைகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே நமக்கு இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும். அப்போ நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு சுலபமாக கிடைக்காதால உங்களுடைய உடல் உறுப்புகள் எங்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காது, ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. அப்புறம் இதயத்துக்குமே ரத்த ஓட்டம் கிடைக்காததால தான் நிறைய இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரும். ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா பிபி ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபடணும். பிபி ப்ராப்ளமும் இதயமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பராமரித்து கொண்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கிறதால எலும்புகள், பற்கள், தசைகளை வலிமையாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்காது. தசைகளை வலிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக உடலையே நீங்கள் பலப்பட வைத்துக் கொள்ளலாம். தசைகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தசைப்பிடிப்பு, தசை வலியெல்லாம் ஏற்படாது. பற்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு அல்லது நீங்கள் அதை சட்னி சாம்பார்லாம் சட்னி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா பொட்டுக்கடலை சாப்பிட்றது உங்களுக்கு எனர்ஜியை கொடுத்து, இரும்பு சத்து கொடுத்து, பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை கொடுக்கும். எப்போதுமே நீங்கள் இந்த பொட்டுக்கடலை நீங்கள் வெள்ளத்தோட கூட இணைத்து எடுத்துக்கலாம். இனிப்பாகவும் இருக்கும். நிறைய மருத்துவன்மைகளையுமே உங்களுக்கு கிடைக்கும். பொட்டுக்கடலை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.